வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டியா இருந்தது. அதாவது திமுக, அதிமுக, நாம் தமிழர்ங்கிற மும்முனை போட்டி இருந்தது. இப்போ தேர்தல் களத்துல விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் இணைஞ்சிருக்கு. குறிப்பா விஜய் திருச்சி கிழக்குல போட்டிடுறதா சொல்லியிருக்காரு. விஜயோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் ஓட்ட பிரிப்பாரா? அப்படி ஓட்ட பிரிச்சாருன்னா அது யாருக்கு பாதிப்பு, யாருக்கு பலன்? ஒரு விஷயம், ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருமே சகோதரத்துவத்தோட தாயும் பிள்ளையுமா பழகி இருந்த ஊர் இது. இந்த ஊர்ல வெளியூர்ல இருந்து வருகின்ற கேண்டிடேட் நிறைய பேர் வேட்பாளர்களா நிற்கிறாங்க. கடந்த காலங்களும் அது நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த திருச்சி கிழக்குல திருச்சி 1வது தொகுதியா இருந்தப்ப மலர்மன்னன் நின்றாரு, பரணிக்குமார் நின்றாரு, மற்றபடி பல்வேறு அவரு கொரோனா மனோகரன் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய பேர் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆனா கடந்த 5 வருடமாக இப்ப இந்த திருச்சி கிழக்கு தொகுதி கிறிஸ்தவர்கள் தொகுதின்னு ஒரு கட்டமைப்பு செய்யப்படுகிறது. இதை செஞ்சது, முற்றிலும் செஞ்சது திமுக தான். மதச்சார்பற்ற கூட்டணின்னு சொல்கின்ற திமுக இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை முன்னோக்கி வைத்து, முன்னெடுப்பாக வைத்து அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு கிறிஸ்தவரை வேட்பாளராக போட்டிருக்காங்க. கடந்த முறையும் அவர் தான் இருந்தாரு. பாத்தீங்கன்னா, இனிகோ இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அமைப்பை சேர்ந்தவர். அவர் அந்த அமைப்போட தலைவரா இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு. அவரு கடந்த காலங்களில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த மக்களுக்கு எந்த நல்ல விதமும் செய்யல. அவர் சட்டமன்றத்துல பேசிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்கு தனி இடுகாடு, சுடுகாடு வேணும்னு பேசினாரு. அதை தவிர இந்த மக்களுக்கு ஒன்றும் செய்யல. மாணவர்களுக்கு உதவி செய்தது கூட அவர் கிறிஸ்தவ மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் அதிகமான உதவி செஞ்சிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய், அவரும் நான் மதச்சார்பற்றவர், பெரியாரு, அண்ணா, அம்பேத்கர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரவரு திமுக என்ன தவறுகள் செய்ததோ அதே தான் இவர் ஃபாலோ பண்றாரு. இவருக்குன்னு ஒரு தனித்துவம் எதுவும் விஜய்க்கு இல்ல. அவர் திமுக என்ன செய்ததோ அதை அப்படியே காப்பி எடுத்துட்டு போறாரு. அதே மாதிரிதான் ஜோசப் விஜயும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பிஷப்கள், ஆலயங்கள், கிறிஸ்தவர்கள் இவருடைய ஓட்ட மையமா வச்சு நம்ம வந்தா ஜெயிச்சிடலான்னு நினைச்சு வந்திருக்காங்க. இவங்க கிறிஸ்தவர்களை மையமா வச்சு வரும்போது பிற மதத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஜோசப் விஜயும் இனிகோ இருதயராஜ் இங்கே தோற்கடிக்கப்படுவார். ராஜசேகர் என்ற மதச்சார்பற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ராஜசேகர் தான் திருச்சி கிழக்குல வெற்றி பெறுவார்னு தெரிவித்தார். சரி, இப்ப இனிகோ இருதயராஜை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்க கிறிஸ்தவர்னு சொல்றீங்க, கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர்கிறனால பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவங்க அவருக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இல்லையா? போன எலெக்ஷன்ல இதான நடந்தது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த சாதி மதத்தை தூண்டுறது திமுக தான். அந்த திமுகவோட அடிப்படையை அப்படியே அந்த கொள்கைகளை கடைபிடிப்பவரா இன்னைக்கு ஜோசப் விஜய் இருக்காரு. இவருக்கு எந்த தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட கொள்கையும் ஜோசப் விஜய்க்கு இல்ல. திமுக தான் பிள்ளைமார் ஜாதி, யாரு பிள்ளைமாரா இருக்காங்களோ அவங்கள நிக்க வைக்கிறது, யாரு அதிகமான ஜாதிக்காரங்க நிக்கிறதோ அவங்கள நிக்க வைக்கிறது, இதெல்லாம் திமுக தான் செய்யும். ஆனா இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில தலித் எழில்மலை என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை பொது தொகுதியில நிக்க வச்சு சமூக நீதியை நிலைநாட்டினவங்க புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா. சாதாரண ஒரு மைனாரிட்டியா இருந்த ஒரு கொரோனா மனோகரன், முன்னாள் கொரோனா மனோகரன், அவரை இங்க நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. இப்படி இதுதான் வரலாறு, இதுதான் சாதனை. இதெல்லாம் தாண்டி சமூக நீதிங்கிற பேர்ல போலி சமூக நீதியை திமுக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கடைபிடிக்கிறாங்க. அதே கொள்கையை தான் இன்னைக்கு ஜோசப் விஜய் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை அவங்க வாங்கினா பெரும்பான்மையான வாக்குகள் அனைத்துமே ராஜசேகர் தான் பெறுவார். அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார்னு நான் தெரிவிக்கிறேன். மாரியப்பன், வழக்கறிஞர், மாநில செயலாளர், வழக்கறிஞர் பிரிவு, பாரதிய ஜனதா கட்சி. நன்றி.